மயிலாடுதுறையில் தவிகவிற்கு ஆதரவாக போராட்டம் நடத்த சென்ற காங்கிரஸ் கட்சியினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். காங்கிரஸை துரத்தி திமுகவினர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் தவிகவிற்கு ஆதரவாக போராட்டம் நடத்த சென்ற காங்கிரஸ் கட்சியினர் மீது திமுகவினர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சியினரை திமுகவினர் துரத்தி தாக்கியுள்ளனர். மயிலாடுதுறையில் தவிகவிற்கு ஆதரவாக போராட்டம் நடத்த சென்ற காங்கிரஸ் கட்சியினர் மீது திமுகவினர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சியினரை கீழே தள்ளிவிட்டு திமுகவினர் தாக்குதல் நடத்தியதால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வழங்க கேட்கலாம். சுந்தரமூர்த்தி, தவிகவிற்கு ஆதரவாக காங்கிரஸ் போராட்டம் நடத்த சென்ற இடத்தில் திமுகவினர் அவர்களை தாக்கியுள்ளனர். கூடுதல் விவரங்கள். மோனிஷா, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்னைக்கு கவர்னரை கண்டித்தும் தவிகவை உடனடியாக ஆட்சி அமைக்க வலியுறுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியும் தவிகவிற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. மயிலாடுதுறை அருகே புதிய பேருந்து நிலையத்தை எதிர்த்தாப்புல போஸ்ட் ஆஃபீஸ் அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருந்தது. அந்த ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்திருந்த நிலைமையில காங்கிரஸ் தலைவர், மாவட்ட தலைவர் பானுசேகர் தலைமையில ஒரு குழுவாக காங்கிரஸ் கட்சியினர் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கே மயிலாடுதுறை மாவட்ட திமுக இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் MK மருது அப்படிங்கிறவர் தலைமையில ஒரு 7-8 பேர் வந்தாங்க திமுகவினர். எங்கள் ஆதரவில் வெற்றி பெற்றுவிட்டு மயிலாடுதுறையில் எங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவீர்களா என்று கூறி திடீரென்று தாக்குதல் நடத்த ஆரம்பித்தனர். இதில் பானுசேகர், அதாவது காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பானுசேகர் மீது தாக்குதல் இருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ராஜா மற்றும் மணல்மேடு அன்பழகன் ஆகியோருக்கு காயங்கள் ஏற்பட்டது. இதுல ராஜா கீழே விழுந்துட்டாரு. தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் கட்சியோட கொடிக்கம்பத்துல பிடுங்கி எடுத்து நடு ரோட்ல போட்டு அதை காலால் மிதித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியை கண்டித்து அவர்கள் கோஷம் எழுப்பினர். அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறையில் சிறிது நேரம் பரபரப்பும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. சுந்தரமூர்த்தி, தகவல்களுக்கு நன்றி.